ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மெயினான 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு சிம்பிளாக காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஈஸியான மேக்கப் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட ஃபேஸில் போய் அது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சராகவும் இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிக்காக வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாங் லாஸ்டிக்காக இருக்கிறதுக்கு. அண்ட் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிப் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும் லிப்ஸ்டிக் போடுற வரைக்கும். அடுத்ததான் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலி ஆகுது, ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரைமர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து ஆயிலி ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸுன்றதுனால நான் உங்களுக்கு கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஏலான் பேலட்லேருந்து என்னை விட டார்க்கர் ஷேட் ஒரு ஷேட் எடுத்து நான் கன்சீலராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிளாக்காக இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் போயிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்ச நேரம் கழித்து க்ரேயாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி க்ரேயாக மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கன்சீலர் அப்படின்ற ஒரு ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அண்ட் டாட் ஸ்பாட்ஸ் இருக்குது, வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவன் டோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக க்ரே ஆகாது, கேக்கி ஆகாது. ஸோ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கன்சீலர்ன்ற ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். கன்சீலர் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுடைய ஸ்கின்னோட எக்ஸாக்ட் ஷேடு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பளிச்சுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட டார்க்காக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து க்ரே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேடை வாங்கிக்கோங்க. நான் மேக்கில் இருந்து NC45 ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது என்னோடய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷை வச்சு என்னோடய ஃபுல் ஃபேஸையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கிற மாதிரியான மேக்கப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ காலேஜ் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த மேக்கப்பை வந்து டெய்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக கம்மி ப்ராடக்டை வச்சு நான் இந்த மேக்கப்பை வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. டவுன்வர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அப்ளை ஆகும். ஸோ ஜா லைனை வந்து மறக்காமல் நீங்கள் நெக்கையும் ஜா லைனும் சேர்ந்தா மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்லேருந்து டிரான்ஸ்லூட் பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஆயிலி ஆகுமோ ஸோ அங்கே மட்டும் பேக் பண்ண மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு டஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பவுடர் உங்கள் ஃபேஸில் இருக்கா மாதிரி இருக்காது. ஸோ மினிமலாக மேக்கப் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ஐப்ரோ தான் வந்து போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேலட்டாக வாங்கிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. பேலட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூலியும் ஒரு ப்ரெஷ்ஷும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே வந்து உங்கள் ஐப்ரோவை அழகாக ஃபில் பண்ணி கொடுக்கும். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சட்டிலாக மேக்கப் போகிறேன் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் பிளாக் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன், ப்ரௌன் போகலை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐப்ரோ போடுறதுக்கு முன்னாடி ஸ்மூலியை வச்சு உங்களோட ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ப்ரஷ்ஷை வச்சு எண்டில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆர்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டக்கப்புறமா நீங்கள் கோம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐப்ரோஸ் வந்து அழகாக ஷேப்பாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்டில் வந்து ஆர்ச் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். எதுக்கு வந்து நான் மிடில்லேருந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ மிடில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு பாதி ஐப்ரோஸ் முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வேணும் அப்படின்னா மட்டும் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதை அழகாக கோம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஃபைனாக தெரியும் உங்கள் ஐப்ரோஸ். நேச்சுரலான ஐப்ரோஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நேச்சுரலாக என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சட்டில் மேக்கப் போகிறீங்க அப்படின்னும் போது மஸ்காரா அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மஸ்காரா போடுங்க. ஏன்னா உங்களுடைய கண் வந்து கொஞ்சம் அழகாக எடுத்து காட்டுறதுக்காக தான் நம்ம மஸ்காரா போடுறோம். ஸோ லேஷஸ் வந்து அழகாக ஃபில் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கண் வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மஸ்காரா வந்து அவாய்ட் பண்ணாமல் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து காஜல் யூஸ் பண்ணும்போது
வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து லேஷ் லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே லேஷ் லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட ஐஸ் வந்து கொஞ்சம் போல்டாக அழகாக தெரியும் சட்டில் மேக்கப் அப்போது. மேக்கப் வந்து நீங்கள் சிம்பிளாக போகிறீங்க அப்படின்னும் போது நியூட் ஷேட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போல்டான ஷேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் மேக்கப் வந்து கம்மியாக போட்டிருந்தாலும் உங்களுடைய ஐஸும் லிப்ஸும் கொஞ்சம் போல்டாக அழகாக தெரியும். அண்ட் டார்க் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன், ரெட் கலர். ஸோ இது வந்து என்னோடய லிப்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், கொஞ்சம் அழகாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாக மேக்கப் போடும்போது லிப்ஸ்டிக் ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்கராக போட்டுக்கோங்க. உங்களுக்கு டார்க்கர் ஷேட் பிடிக்காது அப்படின்னா மட்டும் நீங்கள் நியூட் ஷேட் போட்டுக்கோங்க. சிம்பிளாக நான் வந்து ஒரு குட்டி பொட்டு வச்சு என்னோடய ஃபைனல் லுக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.